ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் ஜாய் டிவி மூலமாக தேவனின் மகிமையின் நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் பாஸ்டர் குணசேகரன், ஷெகினா க்ளோரி தீர்க்கதரிசன சபை, ஷெகினா க்ளோரி ப்ராஃபட்டிக் சர்ச், வேளச்சேரி, சென்னை. புதிய 10 மர்ஃபதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், வேளச்சேரி, சென்னை 42 என்ற இடத்திலே பல வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கியிருப்பதாக. ஆமென். சோதரம் 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 சோதரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை காணும்படியாக கடந்து வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக. தேவனே பெரியவராக எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த ஜனங்களோடு கூட பேசவிருக்கிறதான உங்களுடைய சத்திய வேத வசனத்தை ஆண்டவரே, அதில் இருக்கிறதான வெளிச்சத்தின் மகிமையை, தேவனுடைய மகிமையை நீரே ஜனங்களிடத்தில் ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாகவும், தேவ மகிமை ஆண்டவரே ஒவ்வொருவரு மேலும் இறங்கும்படியாகவும், தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாகவும் உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே விண்ணப்பம் செய்து செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த வருஷத்தினுடைய இறுதி மாதமாகிய டிசம்பர் மாதத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் பூமி எங்கிலும், உலக தேசம் எங்கிலும் எல்லா ஜனங்களாலும் கொண்டாடப்படுகிறதான ஒரு மாதமாக காணப்படுகிறது. உலகமெங்கிலும் இருக்கிற சகல ஜனங்களும் இதை கிறிஸ்துமஸ் மாதமாக, ஆசீர்வாதமான ஒரு மாதமாக, ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக, ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாக, தேவனை நினைவு கூறுகிற ஒரு மாதமாக கடைப்பிடிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே அவர் இந்த பூமியில் வந்ததான நோக்கத்தை, அவர் இந்த பூமியிலே வந்து மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக பிறந்ததனுடைய நோக்கத்தை நாம் இந்த நாளிலே வேத வசனத்தின் அடிப்படையிலே
பார்த்து நாம் இந்த நாளிலே ஜெபிக்கப் போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிறதான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறதான நற்செய்தி. நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நாம் கடந்து வரும் பொழுது பலவிதமான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். துக்கமான செய்திகளை கேள்விப்படுகிறோம், பாரமான செய்திகளை கேள்விப்படுகிறோம், கவலையான செய்திகளை குறித்து கேள்விப்படுகிறோம், நம்மை வேதனைப்படுத்துகிறதான செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதான செய்தி, அது நற்செய்தி, அது மகிழ்ச்சியின் செய்தி, அது சந்தோஷத்தின் செய்தி, அது களிகூறலின் செய்தி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இங்கே ஒரு தூதன் அங்கே தோன்றி அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது முக்கியமான காலகட்டங்களிலே முக்கியமான மனிதர்கள் பூமியிலே வந்து பிறக்கிறதான காரியத்தை தேவதூதன் வந்து அறிவிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். இங்கே புதிய ஏற்பாட்டிலே இந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்திலே இங்கேயும் தேவதூதன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை குறித்து இங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவதூதன் சொல்லுகிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பெத்லகேம் என்கிறதான தாவீதின் ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் எளிமையான முறையிலே, அவர் யாராலும் அறிந்து கொள்ளாத விதத்திலே அவர் மிகவும் எளிமையான ஒரு மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கே 21வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படியாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நாள் காலை வேளையில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை குறித்து பார்க்கும்படியாக வேத வசனத்திலிருந்து வாசித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக பிறந்ததனுடைய முதலாவது முக்கியமான நோக்கம், அவர் ஜனங்கள், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கள், எல்லா மனுக்குலத்தினுடைய எல்லா ஜனங்களுடையும் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். நாம் உலக சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமானால் பல மனிதர்கள், பலவிதமான நபர்கள் இந்த பூமியிலே வந்து அவதரித்ததாக நாம் பல சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது, இல்லையென்றால் பலவிதமான எழுதப்பட்ட புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து, அவருடைய நோக்கத்தை குறித்து மிகவும் தெளிவாக இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய பிறப்பின் நோக்கத்தை குறித்து தெளிவாக உரைக்கப்பட்ட வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பிறக்கிறதான ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவத்திலே தான் வந்து பிறக்கிறான். நம்ம ஆதியாகம புஸ்தகம் நாம் அங்கே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே முதலாவது மனிதராகிய ஆதாமும் ஏவாளும், அங்கே ஆண்டவராலே சொல்லப்பட்ட கட்டளையை, ஆண்டவராலே சொல்லப்பட்ட வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தவர்களாக, அவர்கள் தள்ளிவிட்டவர்களாக, அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஆண்டவர் சொன்னதான காரியத்தை அவர்கள் அங்கே மீறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த கனியை புசிக்க வேண்டாம், ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் மீறுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, முதலாவது மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய மீறுதல்களினாலே, அவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் மனுக்குலத்திற்குள்ளாக வருகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையில். ஆகவே உலகத்திலே பிறக்கிறதான எந்த மனிதனுமே என்னிடத்திலே பாவம் இல்லை, என்னிடத்தில் எந்த பாவமும் கிடையாது என்று சொல்வதற்கு முடியவே முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுது அவர்கள் பாவத்திலே தான் பிறக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இப்படியாக பார்க்கிறோம். உணவுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. நாம் முதலாவது மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்களுடைய மீறுதல் நிமித்தம், கீழ்ப்படியா நிமித்தம் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே அவர்கள் தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை விட்டு அவர்கள் விலகிச் செல்ல நேரிட்டது. அங்கே ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார்கள், தேவனோடு கூட அவர்கள் ஐக்கியத்தோடு கூட இருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய மீறலினாலே அவருடைய வாழ்க்கையிலே அங்கே உருவானதான பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த மகிமையை இழந்து போனார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் வந்து பிறக்கிற எல்லா மனுஷர்களும் பாவத்திலே தான் வந்து பிறக்கிறார்கள். ஒரு மனிதனும் என்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை என்பதை நாம் அறிந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்ததுடைய மிக முக்கியமான நோக்கம்,
பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு, பாவத்தில் இருக்கிற மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படிக்கு, பாவ மன்னிப்பை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனம். பாவியை அல்ல இரக்கத்தையே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. பாவிகளையே மனம் திரும்புவதற்கென்று நான் அழைப்பதற்காகவே இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் எப்படி தோன்றுகிறது, எப்படி அவன் பாவத்திற்கு இடம் கொடுத்து அந்த பாவத்தை செய்கிற மனிதனாக அவன் மாறி போய் விடுகிறான் என்பதை நாம் இந்த நாள் காலை வேளையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் கற்றுண்டவர்களாக, பாவ பழக்க வழக்கங்கள் நிமித்தம் நீங்கள் பிடிக்கப்பட்டவர்களாக, அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தின் பழக்க வழக்கங்களிலே கற்றுண்டவர்களாக இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நற்செய்தி பாவிகளை மனம் திரும்புவதற்கென்றே அழைக்கும்படிக்கே இந்த பூமியிலே வந்து பிறந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் அவர் நேசிக்கிறார். உங்களையும் பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். பாவம் ஒரு மனுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது, எப்படி அது உருவாகிறது என்பதை குறித்து யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, ஒரு மனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்களை அவன் இச்சிக்கும் பொழுது, தன்னுடைய இருதயத்திலே அந்த சிந்தனைகளை, அந்த எண்ணங்களை கொண்டு செல்லும் பொழுது அது அவனுக்குள்ளாக கர்ப்பம் தரிக்கிறது. அப்படியானால் என்ன, அவனுக்குள்ளாக அது வேரூன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுப்பானால், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பார்க்கக்கூடாத காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை அவன் கண்களின் இச்சையினாலே அவன் இழுக்கப்பட்டு அந்த காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதை பார்த்து கொண்டே இருப்பானால், அதை மன விருப்பத்தோடு வாஞ்சையோடு கூட அதை ரசித்து தன்னுடைய வாழ்க்கையிலே தானும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தானும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட மாறுபாடான சிந்தனைகளோடு கூட ஒரு மனிதன் காணப்படுவானால் அவனுக்குள்ளாய் என்ன நடக்கிறது, அந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம், அவருடைய இருதயத்தில், அவருடைய சிந்தனையில், அவருடைய மனதிலே அது வேரூன்ற பதிந்து விடுகிறது. அதற்கு பின்பாக என்ன சம்பவிக்கிறது, அப்படிப்பட்ட வேரூன்ற பதிந்த எண்ணங்கள், அப்படிப்பட்ட நினைவுகள் மூலமாக அவன் இழுக்கப்பட்டு அவன் பாவம் செய்கிற ஒரு மனிதனாக மாறி போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே,
பாவிகளை ரட்சிக்கும்படியாகவும் பாவிகளை மனம் திரும்புதலுக்கென்று அழைக்கும்படியாகவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே வந்து அவதரித்தார் என்று சொல்லி நாம் இந்த நாள் காலை வேளையிலே வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். சரி, ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அவனுக்குள்ளாக என்ன நடக்கிறது, என்ன காரியம் சம்பவிக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாள் காலை வேளையிலே ஒரு வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது அதே போன்று வேதத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது பின்பு அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என்ன மரணத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதனுக்குள்ளாக அவனுடைய வெளிப்பிரகாரமான சரீரம், அவனுடைய ஆத்மா, அவனுடைய ஆவி என்று சொல்லி 3 விதமான காரியங்களாலே உருவாக்கப்பட்டவன் தான் ஒரு மனிதன். ஒரு மனிதனுடைய வெளிப்பிரகாரமான சரீர தோற்றம் அவனுக்கு உண்டு, ஒரு உருவம் உண்டு, ஒரு அடையாளம் உண்டு. அவனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மனிதனிலே அவனுக்கு ஆத்துமா என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமா என்பது என்ன? அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், இருதயத்தில் தோன்றுகிற காரியங்கள், அவருடைய மனசாட்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கினது தான் ஆத்மா. அதற்கு பின்பாக ஆவி என்பது ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுது சிருஷ்டிகர்த்தராகிய தேவனே அவருடைய சுவாசத்தை, அவருடைய நாசியை மனிதனுக்குள்ளாய் ஊதி அவருடைய சுவாசத்தையே நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். நாம் உதாரணத்திற்கு அது நம்முடைய மூச்சு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அது மனிதனுடைய ஆவியாக அவனுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிறதான அந்த ஆத்துமா செத்து போய்விடும். அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறத்து போய் அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வில்லாததான ஒரு மனிதனாக மாறி போய்விடுவான். ஒரு மனிதன் முதலாவது பாவம் செய்யும் பொழுது கொஞ்சம் தயங்குவான். 2வது பாவம் செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த தயக்கம் போய்விடும். அப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அவன் ஒரு பாவத்தில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக காணப்படும் பொழுது அங்கே என்ன சம்பவிக்கிறது? அவருடைய ஆத்துமா சாகும். அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், அவருடைய உள்ளான காரியங்கள் எல்லாம் மறந்து போய் அவன் முற்றிலுமாக ஒரு செத்த மனிதனை போல அவன் மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை விடுதலை செய்யும்படியாக அவருடைய ஆத்துமாவிலும் அவருடைய சரீரத்திலும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, பாவத்தில் இருந்து விடுதலை செய்யும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து பிறந்ததான ஒரு மனிதன் யோவான் ஸ்நானகன். அவர் யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கப்பட்டு ஆண்டவருக்கென்று வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாகவே யோவான் ஸ்நானகன் அதற்கு முன்பாக இந்த பூமியில் வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். அங்கே பார்க்கிறோம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததுடைய நோக்கம் எல்லா மனுடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து அதற்குரிய பரிகாரத்தை, அதற்குரிய விலை கிரயத்தை அவர் செலுத்தும்படியாகவே இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்கும் பொழுதே அவருக்கு தெரியும், அவர் எல்லா மனுக்குலத்திற்காகவும் எல்லா விதமான மனிதர்களுக்காகவும் எந்த விதமான வேறுபாடு மாறுபாடு இல்லாதபடி, எந்த விதமான நிறம், இனம், ஜாதி, மதம், எந்த விதமான வேறுபாடும் மாறுபாடும் இல்லாதபடிக்கு எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயம் செலுத்தும்படியாகவே இந்த பூமியில் வந்து மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக வந்து அவதரித்தார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இங்கே யோவான் ஸ்நானகனும் அதை பற்றி சொல்லுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்படுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அது மிகவும் தேவையாயிருக்கிறது. அதற்காக ஜனங்கள் பல வழிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்திலும், ஒவ்வொரு மார்க்கத்திலும், ஒவ்வொரு நம்பிக்கையிலும் ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் கர்மம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் தலை விதி என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல காரியங்களை சொல்லுகிறார்கள். எதுவா இருந்தாலும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்கும்படிக்கே இந்த பூமியில வந்து அவதரித்தார். ஆகவே இந்த நாள் காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லாருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மனம் திரும்புதலுடைய அனுபவத்தை கொடுத்து ரட்சிக்கும்படிக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பதை நாம் அறிந்து இந்த நாள் காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாள் காலை வேளையிலே நீங்கள் எந்த இடத்திலிருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் பாவத்தினாலே பீடிக்கப்பட்டு வெளியரங்கமான பாவமாய் இருக்கலாம், மறைவான பாவமாய் இருக்கலாம், இப்படி பலவிதமான பாவத்தின் பிடியில் அகப்பட்டு யாரிடத்திலும் சொல்ல முடியாததான சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, பாவங்களை மன்னிக்கும்படிக்கும் பாவிகளை ரட்சிக்கும்படிக்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை மறைக்காதபடிக்கு அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிழ்ச்சியின் மாதமாக, சந்தோஷத்தின் மாதமாக கொண்டாடப்படுகிற டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி அது என்னவென்று நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, பாவங்களை மன்னித்து பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே இந்த பூமியில் வந்து அவதரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் யாரார் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே விட்டு விடுவதற்கு முன்பாக ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுக்கிறார்களோ,
அவர்களை ஆண்டவரே நீர் தகப்பனே உம்முடைய அன்பினாலே தொடுவீராக, உம்முடைய இரத்தத்தினாலே அவர்களை கழுவுவீராக. உம்முடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து அவரை விடுதலை செய்து தகப்பனே, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வழிகளே நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்படியாக செய்து தகப்பனே, அவருடைய வாழ்க்கையை நீர் மீட்டெடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விண்ணப்பம் செய்து செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இம்மட்டுமாக ஜாய் டிவி மூலமாக தேவனின் மகிமையின் நேரம், God's Glory Time இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தப்பட்டு திடப்படுத்தப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நான் நம்புகிறேன். நாங்கள் ஷெகினா குளோரி தீர்க்கதரிசன சபை, ஷெகினா குளோரி ப்ராஃபட்டிக் சர்ச், புதிய எண் 10, மர்ஃபிதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், வேளச்சேரி, சென்னை 42 என்ற இடத்திலே நாங்கள் பல வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுடைய சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆராதனை 9:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 12:30 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் சுகமளிக்கும் விடுதலையின் ஆசீர்வாத கூட்டம் நடைபெற்று வருகிறது. நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம், அழைக்கின்றோம். ஆமென்.